அஸ்ஸலாமு அலைக்கும். மை பிக் மிஸ்டர் 11. இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர். முக்கியமான ஆர்டர்ன்றத தாண்டி எப்படி சொல்றது? இந்த கஸ்டமர் வந்து 1/2 கேஜி ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணாங்க. அதாவது 1/2 கேஜி ப்ரௌனி ஸ்லாப் கேக் மாரி டைப்ல மில்க் சாக்லேட் லோட் பண்ணி கேட்டிருந்தாங்க. எப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. எப்படின்னா இந்த ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கே நான் எப்படி சொல்றது? ஒரு பெரிய வாரே நடந்துச்சு. அந்த மாதிரி. அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கி, வீட்ல திட்டு வாங்கி, அவ்வளோ இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ரௌனியும் கடைசியா பிளேஸ் பண்ணாங்களே. எப்படி சொல்றது? அவங்க நெறைய பேஜ் பார்த்தாங்க. நெறைய பேஜ் அங்க மத்த பேஜ் இடத்துல கம்மியா இருக்கிறத பார்த்தாங்க, அதிகமா இருக்கிறத பார்த்தாங்க. 2மே அப்படி பார்த்துட்டு வந்து இங்க வந்து ஆனாலுமே நானுமே சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. நீங்க அங்க உங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சு நீங்க அங்கேயே கூட வாங்கிக்கோங்கம்மான்னு தான் சொன்னேன். ஆனாலும் இல்லக்கா எனக்கு உங்க ப்ரௌனி தான் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடம் பிடிச்சு வேற வாங்குனாங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து டெம்ப்ட் ஆச்சா இல்ல எப்படின்னு தெரியல. ஆனா அந்த வார்த்தைய கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நம்மளுக்கு. அவங்க கேட்ட மாரி நம்ம மில்க் சாக்லேட் லோட் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து எப்படின்னா அவங்க அக்கா பொண்ணுக்கு நினைக்கிறேன். அந்த பேபி பொறந்து 100 டேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு கேக் செலிப்ரேஷன் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு, நார்மல் கேக் வாங்குறதுக்கு பதிலா ப்ரௌனி கேக்கே வாங்கி பண்ணிடலாமே சொல்லிட்டு பண்ணாங்க. அது நம்ம எப்படி சொல்றது? நம்ம இங்க பை சரௌண்டிங்ல இங்க பக்கத்துல குடுக்கறத நம்ம கேக் மேல ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணி குடுக்கலாம். பட் அவங்க தமிழ்நாடுனால அவங்க திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கேக் வந்து நான் 4 பீசஸா கட் பண்ணி அத பாக்ஸ்ல வச்சுட்டு, பைப்பிங் பேக்ல வந்து அவங்க நட்டல்லா கிரீம் கேட்டாங்க. அது குடுத்தாச்சு. ஹாப்பி பர்த்டேன்ற ஸ்டிக்கோடயே நம்ம குடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ அளவுக்கு சூப்பரா டெம்ப்ட்டா இருக்குல்ல. அவங்களுக்கும் இந்த மாரி தான் இருக்கும் போல இருக்கு. நானுமே இந்த டர்ன் டேபிள் வாங்கி வச்சுட்டு, டேய் என் கையெல்லாம் அரிக்குது. எப்படா இந்த மாரி ஃபுல்லா நம்ம டெக்கரேட் பண்ணுவோம்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் அதுக்கான சரியான நேரம் வரல. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அதுக்கான நேரம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்மளோட கைவித்தைகள்லாம் காமிக்க வேண்டியதுதான். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாரி ப்ரௌனீஸ் வேணும், ப்ரௌனி டப்ஸ் வேணும், முட்டை மிட்டாய் வேணும், எல்லாமே வேணும்னா நீங்க நம்மகிட்ட டிஎம் பண்ணுங்க. நம்மளோட ப்ரௌனிய கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. தேங்க் யூ.